ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மலர்வனம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நாங்களும் எல்லோரும் ரொம்ப நல்லா இருக்கோங்க. ஸோ சாட்டர்டே பிஸி டேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? சாமியெல்லாம் கூப்பிட்டு முடிச்சுட்டு தமிழ் ஸ்கூல் போயிட்டு வந்ததுக்கப்புறமா நம்ம இன்றைக்கி கேட்டர்பில்லர் மியூசியம் ப்ளஸ் பக்கத்துலேயே காஸ்கோ இருக்குது அப்படின்றதுனால ஷாப்பிங்கும் போயிட்டு வந்துடலான்ட்டு பிளானுங்க. ஸோ அந்த டீட்டெயில்ஸ் அந்த வீடியோவில் இருக்க போது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரொம்ப நாள் கழிச்சு ட்ரை பண்ணதுனால எனக்கு ஒரு பதட்டம், ஒரு பயம் எல்லாமே இருந்துச்சு. ஏன்னு தெரியலை, வண்டி நான் தான் ஓட்டுறேன். பட் இருந்தாலும் எப்போ புது செப்பலோ புதுசாக ஷூவோ ஏதோ ஒன்று மாற்றி போடுறேன்னு வச்சுக்கோங்களேன், ரெகுலராக ஓட்டாமல் விட்டுட்டு திரும்பி ஏதாவது ஒன்று மாற்றி போட்டு ஓட்டுறேன் அப்படின்னா ஆக்சிலேட்டர் மிதிக்கிறேனா பிரேக்கை மிதிக்கிறேனான்ற ஒரு பயம் எனக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும் எப்பயுமே. இது எப்போ மாறும் அப்படின்ட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். அன்றைக்கி ஹஸ்பண்ட் சொன்னாங்க, அவங்க சாப்பிடல ஆக்சுவலாக லஞ்சு, அதனால தான் நான் வண்டி ஓட்டுறேன், நீங்கள் இந்த பக்கம் வாங்க அப்படின்னு சொன்னது. டக்குன்னு என்ன சொன்னாங்க, நீ வண்டி ஓட்டுற, ஆனால் என்னால் நிம்மதியாக சாப்பிடவே முடியல, ஒரு பயமாகவே இருக்குது, ஒரு பதட்டத்துலேயே இருக்குது அப்படின்னாங்க. ஏன்னா நான் இன்னும் அப்படி தான் அவங்கள வச்சுருக்கேன் அப்படின்ற மாதிரி மீன் பண்ணாங்க. அது உண்மைதாங்க. எப்போவுமே எனக்கு ஹைவேஸில் ஓட்டும்போது ஏன் அப்படி ஒரு பயம் வருதுன்னு தெரில, ஒரு பதட்டமாகவே இருக்கும். படன்னு வரும். அதுவும் ஏதாவது பக்கத்தில் ஏதாவது ஒரு லாரியோ ட்ரக்கோ இருந்து அதை கிராஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், எங்கேருந்து தான் அந்த பட்டர்ஃப்ளை சவுண்டு வயிற்றுக்குள்ளே வரும்னு தெரியாது, ஒரு படப்படப்பாகவே இருக்குங்க. ஸோ அந்த நிலை சீக்கிரம் மாறும்னு நினைக்கிறேன். மாறிடுச்சு அப்படின்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க. சரி, ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? இந்த கேட்டர்பில்லர் மியூசியம் இருக்கு இல்லையா, இந்த பிளான் எப்படி வந்துச்சு என்னன்னு சொல்கிறேன். நம்ம கூட பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட ஃப்ரெண்டு, சப்ஸ்கிரைபர் எப்படி வேணாலும் சொல்லலாம். அவங்க என் அக்கான்னு தான் சொல்லுவாங்க. அப்போ தங்கச்சினே வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி ஒருத்தவங்க தான் நம்ம கூட வந்திருக்காங்க. அவங்க ஆக்சுவலாக நம்மளோட வீடியோ சென்னையிலே பார்த்துருக்காங்க போல். அதுக்கப்புறம் அவங்களுக்கு இங்கே விசா ப்ராசஸ் ஆகி இங்கே வந்திருக்காங்க. இங்கே வந்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணாங்க, அக்கா இந்த ஊர் சேஃபா அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு கமெண்ட் அப்படி தான் வந்துச்சு. நான் சேஃப் தாம்மா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பயம் இல்லை அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா அவங்க ரொம்ப திரும்பி அதிகமாக அதே கமெண்ட் தான் அடிக்கடி வரும், எனக்கு பயமாக இருக்குது இந்த ஊர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. சரி வாங்க நம்ம ஒரு தடவை மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி தான் டாக் ஆரம்பிச்சுது. அப்புறம் ஒரு காமன் ஃப்ரெண்ட் மூலியமாக நம்பர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டு பேச ஆரம்பித்தோம். அதுக்கப்புறமா கபிலன் பர்த்டே அப்போ கூட நான் கோவிலில் பார்த்தேன்னு சொன்னேன் இல்லையா, ஸோ அப்படி பார்க்க ஆரம்பித்து அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்காரங்க ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்றதுனால ஒரு நாள் போகலாம் அப்படின்னு சொல்லி பேசி வச்சுருந்தோம். ஸோ இந்த ஒரு ட்ரிப் இப்படி தான் ஆரம்பிச்சிது. போகலாம் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தோம். அப்புறம் ஒரு நாள் அக்கா சாட்டர்டே போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்தாச்சுங்க. ஸோ ஒரு மாதிரி ஹாப்பி வைப்புன்னு வச்சுக்கோங்களேன். எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து எப்படியோ ஒரு கனெக்ட் ஆகி இங்கே இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கும்போது இதெல்லாம் எப்படி என்னன்னெலாம் ஒன்றும் புரியலை. பட் யோசிக்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, சந்தோஷமாகவும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்க கூட இங்கே ஜாலியாக சுற்றியெல்லாம் பார்த்துட்டு நிறைய உள்ளே போனோன்னா பார்த்திங்க அப்படின்னா ஒரு மூவி தியேட்டர் மாதிரி சும்மா உட்கார வச்சு அதோட ஹிஸ்ட்ரி எல்லாமே சொல்லுவாங்க, இந்த கேட்டர்பில்லரோட இதெல்லாம். அதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஒரு 10 நிமிஷம் இல்லாட்டி ஒரு 5 நிமிஷம் தான் இருக்கும் அந்த வீடியோ. அந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறமா கீழே போயிட்டு இருக்கிற மிஷின்ஸில் எல்லாத்தையும் நம்ம ஏறி நின்று ஃபோட்டோ எடுத்துக்கலாம், விளையாடலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். பசங்க பயங்கரமாக என்ஜாய் பண்ணாங்கங்க. கபிலனுக்கும் கவனுக்கும் அங்கேருந்து வர மனசு வரல, இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி தான் இருந்தாங்க. ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. அவங்களோட நேம் பார்த்திங்க அப்படின்னா காவ்யா. காவ்யாவோட ஹஸ்பண்டும் வந்திருந்தாங்க, அவங்களோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்களும் வந்திருந்தாங்க. ஸோ எல்லாருமே போயிட்டு ஜாலியாக பண்ணிட்டு வந்தோங்க. எங்களுக்கு தேட்டர் அப்படின்னோன்னா உள்ளே நுழையும் போதே சொன்னேன், ஐயோ லைட்டெலாம் ஆஃப் பண்ணால் எங்களுக்கு தூக்கம் வந்துடுமே அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதுக்கப்புறம் கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கு எங்கள் வீட்டுக்கார சொல்லிட்டு இருந்தாங்க, தமிழ் படம் ஏதாவது ஒன்றா தூக்கம் வந்துடும் அப்படின்னாங்க. ஏன்னா பார்த்த படத்தையே பல தடவை பார்ப்பாங்கங்க, அப்புறம் தூக்கம் வராமல் என்ன பண்ணணும் சொல்லுங்கள். ஸோ அதனால் தேட்டர் அப்படின்னாவே நான் கொஞ்சம் பேக் அடிப்பேன். எனக்கு இவங்க கூட போனேன் அப்படின்னா பக்கத்துலேருந்து அந்த சஸ்பென்ஸ் தாங்காது. என்னம்மா என்னது அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருப்பாங்க. அதனாலே முடிஞ்ச வரைக்கும் படம் பார்க்கணும் அப்படின்னா படம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு கண்டிஷனை போட்டுருவேன், என்னை சும்மா நோயின்னு கேள்வி கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இவர் மட்டும் தான் இப்படி நிறைய பேர் இப்படி இருக்காங்களான்னு எனக்கு தெரியல. அப்புறம் இந்த செட்டப் பார்த்திங்க அப்படின்னா லெகோலேயே செட் பண்ணி வச்சுருந்தாங்க அந்த கேட்டர்பில்லரோட மிஷின் எல்லாத்தையுமே. இது ஒரு மாதிரி பார்க்க நல்லா இருந்துச்சு. ஆனால் இதோட ப்ரைஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஹையாக இருந்துச்சு. நான் போய்ட்டு அமேசானில் செக் பண்ணி பார்த்தேன். சரி பசங்களுக்கு பிடிக்குதே வாங்கி தரலாம் அப்படின்ட்டு. பட் இல்லை வேண்டாம் அப்படின்ற முடிவை நானே எடுத்துகிட்டேன். ஏன்னா எவ்வளோ லெகோஸ் தெரியுங்களா எங்கள் வீட்டில் இருக்குது. கபிலனுக்கு லெகோஸ் பிடிக்கும்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட அவனோட 10வது பர்த்டேக்கு 10 லெகோ கிஃப்ட் வாங்கி கொடுத்துருந்தேன் நான். 10மே அந்த டைம் செஞ்சு விளையாண்டது தான். அதுக்கப்புறம் இடம் மாறும்போது ஒவ்வொரு பீஸ் தொலைஞ்சு போய் மொத்தமாக இப்போ கீழே பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெரிய பாக்ஸ் ஃபுல்லாக லெகோஸாகவே இருக்குது. அதனால் கவனுக்கு அதை இன்ட்ரடியூஸ் பண்ணல இன்ன வரைக்கும். சில ஷார்ட்ஸ்லாம் பார்க்கும்போதுங்க நம்மள ஒரு ஃபீலிங்லேயே வச்சுருக்காங்க. இப்போ ரீசெண்டாக வாய்ஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட்ஸ் பார்த்துட்டு வந்தேன்.
நம்ம வந்து 2வது குழந்தை பெற்றுக்கிட்டதுக்கப்புறம் அந்த முதல் குழந்தை வந்து நிறைய விஷயங்களை தியாகம் பண்ணுது. அது வளர்ந்துருந்தாலும் அதுவும் குழந்தை தான், ரெஸ்பெக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு உண்மையாக கொஞ்சம் பார்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் கில்ட்டான மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் மைண்டு சொல்லுது, இந்த மாதிரிலாம் ஷார்ட்ஸ் போட்டு நம்மளை இப்படி தான் வச்சுருப்பாங்க, கில்ட்டாகவே ஒரு ஃபீல், அதெல்லாம் நீங்கள் மண்டையில் எடுத்துக்காத அப்படின்னு சொல்லிட்டு. பட் என்ன இருந்தாலும் அது என்னமோ உண்மைதான் அப்படின்னு சொல்லி தோணுது. எவ்வளோ கேப்புக்கு அப்புறமா நான் 2வது குழந்தை பிளான் பண்ணியிருந்தாலும் கபிலன் வந்து நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கான் கவனோட லைஃப்க்காக. ஸோ அதை வந்து அவனுக்கு விவரம் தெரியும் போது அதை சொல்லி வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கேங்க. அப்புறம் இந்த மாதிரி எனக்கு வந்து பெருசாக பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி இதெல்லாம் போகும்போது பெருசாக இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஏன்னா நமக்கு வந்து இப்போ இதுவே வந்து ஒரு கிச்சன் மியூசியத்துக்கு கூட்டு போகிறாங்க அப்படின்லாம் சொன்னால் நமக்கு வந்து ஹாப்பி ஆயிடுவோம். இந்த மாதிரி இதெல்லாம் போனால் நம்ம என்னடா பண்ணுறது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் அதெல்லாம் நம்ம வெளியில் காட்டவே கூடாது. ஏன்னா நம்ம பசங்க வந்து தளர்ந்து போயிடுவாங்க இல்லையா? அதனால் வந்து அவங்க கூடயே சேர்ந்து நானும் விளையாடுற மாதிரி உட்காந்து ஓட்டுற மாதிரிலாம் வந்து ஆக்ஷன் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, பசங்களுக்காக கண்டிப்பாக நம்ம போகலாங்க ஒரு தடவை. கண்டிப்பாக ஒர்த்து அப்படின்னு தான் சொல்லுவேன். இந்த மிஷின் எல்லாம் பார்க்கும்போது, அப்பா இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த மிஷின் தயாரிக்கிற வேலைலாம் இருக்குது. அந்த மூவி பார்த்தோன்னே நினச்சேன், ஒரு மிஷின் எவ்வளோ வேலை செய்யுதுல்ல, நம்ம வந்து அதை ரியலைஸ் பண்ணியிருக்கவே இல்லை. இந்த மிஷினால தான் இதெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே போய் அந்த ஒரு 10 நிமிஷம் படம் பார்த்ததுக்கப்புறம், இவ்வளோ ஹார்ட் ஒர்க் இருக்குல்ல அந்த மிஷினால் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. நேற்று நைட்டும் லேட்டாக தூங்குனது, காலையில் எழுந்திரிச்சு இப்போ வரைக்கும் நல்லா அப்படியே ஒரு ஹாப்பியாக இருக்கிற மாதிரியே ஓடிக்கிட்டே இருக்குது. கொஞ்சம் கூட டயர்டை வந்து ஃபீல் பண்ணவே இல்லை. ஏன்னா நாளைக்கு ஒரு நாள் சண்டே இருக்குது, ரெஸ்ட் எடுத்துடலாம் கண்டிப்பாக அப்படின்றதுனால தான். பார்ப்போம், அந்த ரெஸ்ட்டை மட்டும் நான் எடுத்துட்டேன் அப்படின்னா ஹாப்பி தாங்க. அதுக்கப்புறம் வீக் டேஸ் வந்து கொஞ்சம் நல்லா போகும். ஸோ அதனால் சோஃபார் வீடியோ லேட்டாக வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன் அப்படின்றதுனால சொல்கிறேன். தேர்ஸ்டே வரைக்கும் டயர்டு இல்லாமல் சூப்பராக போயிட்டுருக்கு. ஏன்னா சண்டே நல்லா தூங்கி எழுந்துச்சு தான். இந்த கார் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ரொம்ப அழகாகவும் இருந்துச்சு. ஒரு மாதிரி ஒரு ஸ்போர்ட்ஸ் கார், அது எனக்கு இந்த மாதிரி லெட்டர்ஸ் நம்பர்ஸ் போட்டு இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்ல, அதனால். நான்லாம் கார் பிடிக்கும்னு சொல்கிறேன் அப்படின்றதெல்லாம் வந்து எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, டிரைவிங் கற்றுக்கிட்ட ஒரே காரணத்தினால தான். இல்லை அப்படின்னா கார்லாம் பிடிக்கும் அப்படின்றது என் வாயில் வரவே வராதுங்க. எனக்கு வந்து இங்கே வந்துட்டு கார் வாங்குறாங்க அப்படின்னு சொன்னோன்னே, எதுக்கு அதெல்லாம் வாங்கிக்கிட்டு அப்படின்னு தோணுச்சு. ஆனால் இந்த ஊரில் கார் இல்லாமல் வாழவே முடியாதுங்க. அது ரொம்ப 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 கஷ்டம். ஏன்னா நம்ம இன்னொருத்தவங்கள டோட்டலாக டிபெண்ட் பண்ணியிருக்கணும் எல்லா இடத்துக்கும் போகிறதுக்கு, வரத்துக்கு, எல்லாத்துக்குமே. ஸோ அது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படின்றதுனால இந்த ஊரில் ஓகே. எனக்கு அதனால் நான் காரெல்லாம் பிடிக்குது அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறேன் அப்படின்னா, அது எதனால் அப்படின்னா, நான் டிரைவிங் கற்றுக்கிட்டதுனால மட்டும்தான். இல்லை அப்படின்னா அதை பற்றி நான் பேசக்கூட மாட்டேங்க. ஏன்னா எனக்கு அந்தளவுக்கு வந்து வெஹிக்கிள்ஸ்லாம் எனக்கு அவ்வளோ ஒரு ஆசை, ஈடுபாடு அப்படிலாம் கிடையாது. பட் இப்போது இந்த மியூசியம்லாம் போய் பார்க்கும்போது, இப்போ வீடு நிறையா அந்த படம் வந்து பிக்சர் காட்டினாங்க. ஒரு பழைய பில்டிங் எடுக்கிறது, ஒரு கல்லை வந்து பொளந்து எடுக்கிறது இதெல்லாம். ஸோ இந்த மிஷின்லாம் இவ்வளோ ஒர்க் பண்ணுதில்ல அப்படின்னு சொல்லி தோணுச்சுங்க. ஸோ ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜைலாம் பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம வந்து இந்த மிஷினெல்லாம் வந்து ஞாபகப்படுத்தி மிஷினெல்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கணும். பசங்களுக்காக நம்ம பண்ணுற விஷயங்கள் எல்லாமே அவங்களுக்கு புரியுதா அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, கண்டிப்பாக இந்த வயசில் புரியாது. அது அவங்களுக்கு லேட்டரான் தான் புரியும். இப்போ நமக்கு புரியுது இல்லையா, நம்ம அம்மா அப்பா பண்ணதெல்லாம் அது மாதிரி தான். ஸோ அதனால் நான் இவ்வளோ சொல்கிறேனே உனக்கு புரியுதா, இவ்வளோ பண்ணுறேனே உனக்கு புரியுதா அப்படின்ற கேள்வியை இனிமேல் குழந்தைங்கள்ட்ட கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரீசெண்ட் டைமில் முடிவெடுத்து அதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேங்க. ஏன்னா புரிய வேண்டிய வயசு வரும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு புரியும். நம்ம படுற கஷ்டங்களும், நம்ம சொல்லித்தர விஷயங்களும். ஸோ இந்த வயசில் அவங்க கேட்காத மாதிரி, பார்க்காத மாதிரி தான் இருக்கும். ஆனால் கண்டிப்பாக அவங்க கேட்பாங்க. கண்டிப்பாக அவங்க பார்த்துட்டு தான் இருப்பாங்க எல்லாத்தையுமே. கண்டிப்பாக ஒரு நாள் புரியுங்க. பேரண்டிங் பற்றி நான் ஏற்கனவே வந்து லாங் வீடியோவில் நம்ம செல்ஃப் ஃபேமிலி இன்ட்ரடக்ஷன் சொல்லும்போது நான் சொல்லியிருக்கேன், நாங்கள் என்ன மாதிரி வந்து வீட்டில் வந்து இது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபுட்டுக்காக ஒரு சின்ன டிப் கொடுக்குறேன், ஃபாலோ பண்ணி பாருங்கள். எப்பயுமே வீட்டில் வந்து அம்மா அப்பா என்ன சாப்பிட்றோமோ அதை தான் நீ சாப்பிட்ணுன்னு சொல்லி மட்டும் வளர்த்துருங்க பசங்களை. அது மட்டும் இல்லை, பிளேட்டில் என்ன இருக்கோ 4 பேர் பிளேட்லேயும் சரி, 3 பேராக இருக்கீங்கன்னா 3 பேர் இருக்க வீட்லேயும் சரி, நம்மளோட பிளேட் பார்த்திங்க அப்படின்னா எல்லாருக்கும் குவான்டிட்டி வேணால் கம்மியாக வைக்கலாம். பட் என்ன ஃபுட்டு வந்து பசங்களுக்கு வைக்கிறோமோ அதே ஃபுட்டு தான் நம்மளும் எடுத்துக்கணும். இதை மட்டும் வச்சுட்டு இதுதான் இன்றைக்கி நம்ம வீட்டில் சாப்பாடு, இதை சாப்பிட்டு தான் ஆகணும்னு சொல்லிட்டு சின்ன வயசுலேருந்தே வளர்த்துட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க ஆப்ஷனல் போக மாட்டாங்க. ஃபுட்டுக்கு மட்டும் எப்போயுமே ஆப்ஷனல் கொடுக்காதீங்க. இட்லி வீட்டில் செய்யும்போது இட்லி தான் அப்படின்னு சொல்லி வளங்க. இன்றைக்கி உங்களால் செய்ய முடியும், நாளைக்கு வளர வளர இன்றைக்கி உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறது தான் அவங்க அடுத்தவங்க வீட்டுக்கு போய் எதிர்பார்ப்பாங்க. அடுத்தவங்களும் செஞ்சு கொடுப்பாங்க தான், இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பட் அந்த கஷ்டத்தை அவங்களுக்கு கொடுக்கவே கூடாதுங்க. எப்போயுமே ஃபுட்டில் மட்டும் ஆப்ஷனல் கொடுக்கவே கொடுக்காதீங்க. அதுவும் ஹோம் ஃபுட்டில் இன்றைக்கி இதுதான் லன்ச், இன்றைக்கி இதுதான் டின்னர், நம்ம இன்றைக்கி இது தான் சாப்பிட்ணும் அப்படின்னு மட்டும் சொல்லி வளர்த்து பாருங்கள். பசங்கக்கிட்ட அந்த ஃபுட்டில் நீங்கள் கொடுக்குற டிசிப்ளின் லைஃப் லாங் அவங்களோட லைஃப்பை சூஸ் பண்ணுறது முதற்கொண்டு எல்லாத்துலேயும் வருங்க. இதை வந்து என் கண் கூட ஒரு ஃபேமிலியில் பார்த்து நான் கற்றுக்கிட்டேன். பண்ணக்கூடாது, இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் நம்ம வீடு பொறுத்த வரைக்கும்
நாங்கள் என்ன சாப்பிட்றோமோ அதுதான் பசங்களுக்கு அப்படின்னு சொல்லி தான் இப்போ வரைக்கும் வளர்த்துட்ருக்கோம். அப்புறம் எதுலேயுமே ரொம்ப டூ மச்சாக வந்து நமக்கு வந்து ஆப்ஷன் கொடுக்காதீங்க பசங்களுக்கு. இந்த ட்ரெஸ் வேணுமா, இந்த ட்ரெஸ் வேணுமா அப்படின்னு மட்டும் கேளுங்க. ஆப்ஷன் கொடுக்கக்கூடிய விஷயங்களில் கூட சரி. இது இல்லைன்னா இது, இந்த ட்ரெஸ்ஸை நீ தான் சூஸ் பண்ண, இன்றைக்கி நீ தான் இதை போடணும். நெக்ஸ்ட் டைம் நீ போடும்போது யாராவது நல்லா இல்லைன்னு சொன்னால் கூட எனக்கு பிடிச்சி நான் எடுத்தேன், இதை நீ போடு அப்படின்னு சொல்லி பசங்கள்கிட்ட சொல்லி கொடுத்து வளங்க. அதுதான் அவங்களுக்கு கொடுக்குற தைரியம்னு நான் நினைக்கிறேன். சப்போஸ் இது தப்பாக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏன்னா நிறைய விஷயங்கள் நான் சரி ஓகே நான் கரெக்டாக தான் வளர்த்துட்ருக்கேன், நான் கரெக்டாக தான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நினப்பேன். ஆனால் என் பசங்க எப்போயாவது ஒரு குட்டி தப்பு பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ மனசு கஷ்டமாக இருக்குங்க. என்னடா இது இப்படி பண்ணிட்டாங்களே, நம்ம சொன்னதை கேட்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி டைம்லலாம் தோணும், நான் ஒரு வேளை நல்ல அம்மாவா இல்லையோ, நான் ஒரு வேளை நல்லது சொல்லித்தரலையோ அப்படின்னு சொல்லிட்டு. அம்மா அப்படின்னா எல்லா பழியும் தூக்கி தன் மேலே போட்டுக்கிறவங்க அப்படின்றதெல்லாம் தாண்டி அம்மா கிட்ட தான் அந்த ரோல் இருக்குது, குழந்தைய ஒழுங்காக வளர்க்க வேண்டியது. ஸோ அந்த அம்மா அப்புறம் வேறு என்ன தான் நினைப்பாங்க சொல்லுங்கள். அதனால் குட்டி குட்டி விஷயங்கள் ஏதாவது தப்பு இருந்துச்சு இந்த மாதிரி நினைக்கிறோம் அப்படின்னா அதை எப்படிலாம் ஹேண்டில் பண்ணலாம், பேரண்டிங்கில் உங்களுக்கு ஏதாவது டிப்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஷேர் பண்ணுற ஒவ்வொரு கமெண்ட்ஸும் பார்க்குறவங்களுக்கும் சரி எனக்கும் சரி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ அதனால் அந்த மாதிரி கமெண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கீழே ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இங்கே இருக்கிற என்னோடய ஃப்ரெண்ட்ஸோட அம்மாலாம் ஊரில் வந்து வீடியோ பார்த்துட்டு நான் வீடியோ பார்க்குறேன்னு அவங்கக்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லிலாம் சொன்னீங்களாம். நான் வந்து கேள்விப்பட்டேன் 2-3 பேர் வந்து. எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி, ரொம்ப சந்தோஷம். அந்த மாதிரி வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே ஸ்பெஷலாக சொல்லி சொன்னீங்க இல்லையா, அதுக்கு ரொம்ப 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 பெரிய நன்றிங்க. ஏன்னா ஏதோ ஒரு கனெக்ட் அவங்களுக்கும் எங்களுக்கும் வரத்துக்கு நீங்கள் அங்கேருந்து சொல்கிற அந்த ஒரு வார்த்தை வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் எப்படி வீடியோ போடுறீங்க, உங்களுக்கு உங்கள் ஃபேமிலி சப்போர்ட் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, என் ஃபேமிலியில் எங்கள் 3 பேருமே என்ன சேர்த்து 4 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் கண்டிப்பாக எல்லா ஹெல்ப்பும் பண்ணிப்போங்க. என் சின்ன பையன் கூட சரி நான் க்ளீன் பண்ண ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா, அம்மா வீடு க்ளீன் பண்ணுறாங்க, நம்ம இதெல்லாம் க்ளீன் பண்ணுவோம்னு சொல்லிட்டு பண்ணுவான். அதேமாதிரி எல்லாருக்கிட்டையும் இதான் உங்களோட வேலை அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னா பர்ஃபெக்டாக செஞ்சு முடிச்சுருவாங்கங்க. சில நேரத்தில் முதல்லலாம் பார்த்திங்க அப்படின்னா நான் சொல்லாமலே அவங்க செய்யணும்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்பேன். அப்போ அவங்க தப்பாக பண்ணிட்டாங்க அப்படின்னா நான் கோவப்பட்ட நாட்களும் உண்டு, இல்லாமலாம் இல்லை. அப்படி நான் கோவப்படும் போதெல்லாம் என் ஹஸ்பண்ட் சொல்லுவாங்க, இங்கே வந்து இது இல்லை டெலிபதி இல்லை, நம்ம வந்து படம் பார்த்துட்ருக்கல, உனக்கு வந்து உன் மனசில் என்ன இருக்குது அப்படின்றது வீடு ஃபுல்லாக தெரியறதுக்கு. உன்னோட சிந்தனை வேறு, என்னோட சிந்தனை வேறு, பசங்களோட திங்கிங் வேறு. தயவு செஞ்சு கோவப்படாமல் எந்த விஷயமா இருந்தாலும் சரி பொறுமையாக வாயால் சொல்லு, நம்ம வீட்டில் எல்லாமே நல்லா நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கோவத்தை குறைக்க ஆரம்பிச்சுக்கிட்டேன். ஒரு கமெண்ட் வந்துருந்துச்சு, அக்கா நீங்கள் வந்து இவ்வளோ பொறுமையாக இருக்கீங்க எப்படி அப்படின்னாங்க. ஆக்சுவலாக நான் பொறுமையான ஆள்லாம் கிடையாது. என் ஹஸ்பண்ட் தான் ரொம்ப ரொம்ப பொறுமை அவங்க. நான் வந்து கொஞ்சம் படபடன்னு தான் எல்லா வேலையும் பரபரப்பாக தான் செய்வேன். ஏன்னா இப்போ ஓரளவுக்கு கொஞ்சம் மெச்சூர்டாக பொறுமையாக பண்ணுறேன் ஒரு விஷயத்த, ஒரு பேச்சையோ இல்லை ஒரு செயலையோன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு மெயின் ரீசன் ஹஸ்பண்ட் தான். ப்ளஸ் இங்கே ஒர்க் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் நம்ம ஒரு புது விஷயத்த கற்றுக்கும் போது தன்னால் பொறுமை வந்துடுதுங்க. ஸோ அதனால் நீங்கள் ஒரு விஷயத்த கற்றுக்கிட்டு முடிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கான்சன்ட்ரேஷனை அடுத்த ஒர்க்கில் எதுலையாவது பண்ணுங்கள். அடுத்த ஒர்க்கில் பண்ணும்போது தான் அந்த பொறுமை தன்னால் வரும். ஏன்னா அந்த விஷயத்தை நம்ம கற்றுக்கணும் இல்லையா, பொறுமை இல்லை அப்படின்னா ஒரு விஷயத்தை நம்மளால் கற்றுக்க முடியாது. ஸோ அதனால் எதுலையாவது ஒரு இதை கான்சன்ட்ரேட் பண்ணி புதுசான விஷயங்களை கற்றுக்கிட்டே இருங்க. பேசிக்கிட்டே அப்படியே காஸ்கோவில் வந்து எடுத்த திங்ஸ் எல்லாம் சொல்ல மறந்துட்டேங்க. காஸ்கோவில் ஒன்றும் பார்த்து எடுத்தேன். நான் வந்து 150க்கு மேலே பில்லு போகக்கூடாது, 150க்கு மேலே பில்லு போகக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். பட் அப்படி பார்த்துமே பில்லு வந்து 220 போயிடுச்சு. இத்தனைக்கும் நான் ட்ரெஸ் எதுவும் வாங்கலை, தேவையில்லாத ஒரு பொருள் கூட வாங்கலை. வீட்டுக்கு தேவையான க்ராசரிஸ், லாண்ட்ரி டிட்டர்ஜென்ட் அந்த மாதிரி தாங்க வாங்கினேன். பட் இருந்தாலும் கொஞ்சம் அதிகமாக தான் ஆகிடுச்சு நான் போட்ட பட்ஜெட்டை விட. கவன் குட்டி வந்து ரிமோட் கார் கேட்டான். நான் வந்து ஷார்ட்ஸில் சொன்னேன் இல்லையா, வால்மார்ட்டில் போய்ட்டு வாங்கி தரேன்ட்டு. ஃபஸ்ட்டு இங்கே தான் பார்த்துட்டு இருந்தேன். பட் இங்கே வந்து இருந்த ரிமோட் கார் அவனுக்கு அது பிடிக்கல. ஒன்று $60 இருந்துச்சு, அதுதான் வேணும் அப்படின்னா. நான் சொல்லிட்டேன் $20 மேலே நான் கண்டிப்பாக ரிமோட் கார் வாங்கி தர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நிறைய தடவை $50 $60ன்னு வாங்கி ஒரு நாள் 2 நாள் அப்படியே தெருவில் போய் ஓட்டுவாங்கங்க. அதுக்கப்புறமா அது அப்படியே ஓடாது, பேட்ரி போயிடுச்சு, இவங்கிட்ட கொடுத்தேன் கீழே போட்டேன், அவங்ககிட்ட கொடுத்தேன் கீழே போட்டேன்ட்டு ஏதாவது ஒரு கதையை சொல்லிகிட்டு இருப்பாங்க. அதனால் நான் சொல்லிட்டேன் $20 மேலே $1 செலவு பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ தான் அவனுக்கு அதை சொல்லி புரிய வச்சுருக்கேன். $20 தான் அம்மா வாங்கி தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு. அன்றைக்கி வால்மார்ட்டில் போயிட்டு வாங்கி தரும்போதும் இது பார் $19 போட்டிருக்கு, இது லெஸ் தென் $20 இல்லையா, அதனால தான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி தாங்க வாங்கி கொடுத்தேன். ஸோ இதுதான் ரைட் டைம்னு நினைக்கிறேன். அவனுக்கு மணியோட வேல்யூவை சொல்லி கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறேன். பார்ப்போம், புரிஞ்சிச்சு அப்படின்னா சந்தோஷங்க. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து என்ன மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்றத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.